என்னடா சித்தப்பா அத்தை நல்லா இருக்குதா? சித்தப்பா அத்தை நல்லா இருக்குதா? சித்தப்பா நான் அத்தை சித்தி நல்லா இருக்கிறதுக்காக சித்தப்பா எங்க ஊர் தாங்கல நான் ஒரு மாட்டு வியாபாரி. ஓ மாட்டு வியாபாரி. ஆமா மாட்டு தருவாளி மாட்டு தருவாளி மாட்டு தருவாளி பண்ணி வரவாளி. இருட்டு என்ன பண்ண கிடக்கு என்ன கிடக்கு 35,000 ரூபாய் தனியா வச்சிருந்தது யூடியூப்ல சத்தியமா சொல்றேன். யூடியூப்ல 35,000 ரூபாய் தனியா வச்சுக்கிறேன். யூடியூப்ல வச்சிருப்பாங்க. யூடியூப்ல இல்லடா அக்கவுண்ட்ல இருக்கும். ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் 35,000 ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்கு போட்டாக்கா 200 ராத்திரி 2 லட்சம் ரூபாய் இருக்கணும். ஆனா மாநிலட்டு போய் 37,000 வச்சுக்கிறேன்னு சொல்ற கேள்வி. நான் சம்பளத்துல எடுத்து வச்ச காசு 27,000 ரூபாய். டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். எல்லாம் கவர்மெண்ட்ல நைட்டி போட்டு வர மாதிரி வர பண்ணி கம்முன்னு கோகம் நாக்காத வரது ஏன்ட்டு சண்டி வரண்டி நீனா எங்க தெரியுது பேசுறாங்க. நீ விளையாட்டுக்கு பேசலாம். அந்த நேரம் இதே தான் ஓட்டிங்கிறீங்க. இந்த மாதிரி நாடக காமெடியா நாடகம்னா காமெடி தான் பண்ணுவாங்க. வாசி படுத்து தூங்கி பாக்குறாங்க. நல்லா இருக்குமா நான் இப்ப இவ்வளவு சூப்பரா வேணும்னா நீ அசிங்க பாத்துறேன். ஏழு வரைக்கும் ஏறி அடிக்கும் குரூப்ல வந்து சேதா கேள்வி வரவே வேணாம். நீ வந்தாலுமே கவர்மெண்ட்ல பணம் போடுறவன் நான் தான். மக்கள் பணியாளர் பூரா நீ தான் போறது. இது ஏறி வேலைக்கு போக நினைக்கிறாது. பாண்டி எடுத்து சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். சும்மா 2 பாண்டி எடுத்து கொட்டிட்டு அப்படி போய் ஏறி சித்தப்பா நான் ஒரு மாட்டு வியாபாரி. சித்தப்பா நான் மாட்டு வியாபாரி. மாட்டு வியாபாரி ஆட்டு வியாபாரி. என் நண்பர் இருக்கிறான், என் கூட்டாளி. அவன் 2 பேர் தான் நாங்க எங்கேயும் சந்தை இருக்குதோ அங்க போயிடுவோம். இந்த மாசம் 30 நாள் 30 சுத்துவா. என் கூட்டாளியோட அம்மா சேர்த்துட்டாங்க. சின்னேகாரனுடைய அம்மா இன்னைக்குதான் அம்மா சேர்த்துட்டாங்க. எனக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் நான் கள்ளக்குறிச்சிக்கா ஒரு வேலையை போறேன். என் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு போறேன். ஏன்டி எங்க அம்மாட்டியே பொண்டாட்டி சொல்லிட்டு போறேன். எம்மா நீ பொண்டாட்டி கொஞ்சம் ஏழுக்கு போயிட்டு வாங்க. அம்மா செத்துட்டா அப்படி சொல்லிட்டு நான் போய் 2 பேரும் நீங்க போய் சாவு போய் வந்துருங்க அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி அம்மா சண்டை பேச மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஏதோ மாமியா மருமக கொஞ்சம் ஒத்துமை இல்ல சார். ஒரு மாதிரி பேசல. என் பொண்டாட்டி என் மாமியாவும் எங்க அம்மாவும் ஏழுக்கு போறாங்க. ஆமா அம்மா கிட்ட நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லிட்டு சாவு போ. ஆமா நம்ம பொண்டாட்டி நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சு. இல்லடா சொல்லிஅனுப்பிட்ட சாவுக்கு போனாங்க. அங்க போனா பந்தலுக்கு மேல பொண்டை போச்சு வச்சுக்கிறாங்க. ஆமா வெயில போட்டு காய வச்சு வச்சுக்கிறாங்க. பொண்டை கீழே போட்டு பந்தல் மேல இருக்கும். ஆனா அது என்ன பந்தல்னா அவரை பந்தல் ஆடுக்குது. அவரை பந்தல். என் பொண்டாட்டி அவரை பார்த்தாலும் அவருக்கு மேல ஆசைப்பட்டா. என்ன காரணம்? என் பொண்டாட்டி 6 மாசம் கர்ப்பிணியா இருக்கா. யாருக்கு? எதிர் வீட்டுக்காரனுங்க. எதிர் வீடு யாரு வீடு? உன் வீடுன்னு சொல்ல வரப்ப ஏதோ என் வீட்டு கூப்பிட போ சக்கரை பண்ண நான் இப்போ கல்யாணத்துக்கு சத்தியமா கூப்பிட மாட்டேன். கல்யாணம் பண்ண எல்லாம் கல்யாணத்துக்கு கூட விட்டு போய் வந்தாங்க. 3 மாசம் இருக்குது 4ஆம் மாசம் கால் ஏன் பண்ண என்ன பண்ண இது எப்படின்னா மாமியா கிட்ட சொல்லணும். அப்படி என் பொண்ணு என்ன பண்றா? ஏன்னா பேச மாட்டாரு. அப்படி என் பொண்டாட்டி பாட்டி எடுத்து விடுறான். உங்க அம்மா கிட்ட அந்த பாட்டிலே இருந்து அவருக்கா வரணும். ஆமா அப்படி ஏன்னா மாசமா இருக்குங்க காய் மரம் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்கி கொடுத்தோம். கண்டிப்பா அப்பதான் அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கும். அத போல பொண்டாட்டி ஆசைப்பட்டா அவருக்கா மேல எங்க அம்மாட்ட சொல்றா. அப்படியே அந்த பாட்டிலே சொல்றாங்க. எப்படி சொல்றா தெரியுமா? எப்படி? அடி பாத்தி அடி மாமி மாமியத்தை பந்தலில் அவரைக்காய
அவரக்கா என் அம்மாக்காரி புரிஞ்சுக்கிட்டா. ஓஹோ வந்த இடத்துல மருமவ அவர்கா மேல ஆசைப்பட்டுட்டா. நம்ம மருமக முழாமகரா அவ ஆசைப்பட்டுட்டா. அவர்கா கேக்குறா ஏதோ ஒரு குழம்புக்கு நம்ம பெருச்சி மக கொடுக்கணும் அப்படி என் அம்மா பண்ண. என் அம்மா நேரா பேசல. ஏன் பேசுற? என் அம்மா பாட்டு பாடி சொல்றா. எப்படி? ஜாடியில சொல்றா. எப்படி? அடி பொறுத்து கடி மருமகளே போகும்போது பறிச்சுக்கலாம். அடி பொறுத்து கடி மருமகளே போகும்போது பெருச்சிக்கலாம். அடி பொறுத்து கடி மருமகளே போகும்போது பறிச்சுக்கலாம். அடி பொறுத்து கடி மருமகளே போகும்போது அடி பொறுத்து கடி மருமகளே பொறுத்து கடி மருமகளே நம்ம போகும்போது பறிச்சுக்கலாம். நம்ம போகும்போது அறுத்துக்கலாம். அப்படி எங்க அம்மா சொன்னாங்க பாரு. சொன்னதான் இந்த அவருக்காக சொந்தக்காரு இந்த அவரகாய்க்கு சொந்தக்காரி போனது தலைமோட்ல உட்காந்து பாக்குறான். இந்த தலைமோட்ல உட்காந்து என்னன்னு பாக்குறா. இவங்க ரெண்டு ஓ பேரும் மாமியா மருமக எழுவுக்கு வரல அடிக்குது. இவங்க மாமியா மாதிரி இவங்க சாவுக்கு வரல. நம்ம அவர்கா மேல ஆசைப்பட்டுட்டாங்க. இந்த அவரக்காய் கொண்டு போனோம் தான் வந்துக்கிறாங்க. அப்படியே அந்த அந்த அவரக்காய்க்கு சொந்தக்காரி சொல்றான். அவன் என்ன சொல்றான்? என்ன எப்படி? இது விறக்கி விட்ட அவரக்காய விரலால தொடாதீங்க. விறக்கி விட்ட அவரக்காய் விரலால தொடாதீங்க. விறக்கி விட்ட அவரக்காய விரலால தொடாதீங்க. இது விறக்கி விட்ட அவரக்காய் விரலால தொடாதீங்க. அது மாறி இருக்குல்ல. எனக்கு வலிக்கிட்ட பையா. ஐயா அண்டு அப்புறம் அவன் சொன்னா பாரு. ஓஹோ நம்ம பாசங்க பழிக்காது. நம்ம திருடங்க பழியில வீடு பழிக்கல. அப்படி ஆயிவிட்டு மூக்கு சாடி சிந்து எத்தப்ப மூணாவது ஆள் மாதிரி கடிச்சு பாரு. மூணாவது பொம்பளை மேல தான் கரெக்டா அந்த கை போகும். நாடி வீடு வந்துட்டா என் பொண்ணாடி அவரை கிடைக்கல பையா. ஐயோ இப்போ உன் பொண்டாட்டிக்கு அவருக்கு இல்ல. ஏன்டா எனக்கு இப்படி கேக்குற? ஏன்ட்டு ஒரு அவருக்கு அது எடுத்து உன் பொண்டாட்டிட்டு கூட அந்த அவர்களை கொட்டை இருக்குதா? ரெண்டு அவர்களை ஒரு கொட்டை ஒரு கொட்டை இல்லை. அந்த மாரி ஆச்சுற மாமா சின்ன மட போய் சொல்லு. ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருச்சா?
ஐயோ ஐயோ இடிச்சு ஏண்டா ஏண்டா வந்து பாரு நீ இடிச்சடி எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா அந்த காலத்துல நீ இடிச்சடி உன் நெஞ்சு வலிக்குது நீ இடிச்சடி எனக்கு நெஞ்சு வலிக்குது நீ இடிச்சடியா ஓய் எட்டு விட்ட 3 வாயிராஜ் எனக்கு ஊத்திட்டாளுக்கு ஐயோ ஐயோ ஏண்டா இந்த வந்துச்சா அந்த காலத்துல சிங்கிள் ரோடு ஆமா அந்த காலத்துல டபுள் ரோடு இப்ப டபுள் ரோடு விட்டுக்கிறானே என் வழியில நான் போனேன் ஆமா ஓர் வீட்ல நீ போன யார் வீட்ல நான் வந்தேன் என் வழியில பிரேக் இல்ல உன் வழியில பிரேக் இல்ல முட்டா பிரேக் குடி வர மதியமா பால் கண்ணு மூடு இங்க போகுது உனக்கு கண்ணு ஆமா மழைக்கு மலை கண்ணு அப்புறம் மஞ்சளுக்கு பொண்ணு வாங்கிட்டு வந்த பொண்ணு வேலை வாங்க ஐயா வாங்க வாங்க அண்ணா ஐயோ உன்னை பார்த்தா மெடல் வாங்கிட்டு அது மெடல் ஏதோ தேடாம மெடல் எப்படி இருக்கிற டாக்டர் ரஜினி மோகண்டி பாரியம்மா ரஜினி மாவன் அவன் எங்க அப்பா பேர் ரஜினி மோகண்டி பாக்க பூபதி என்ன சொல்ற செய்யாது ஆனா பட்டு விட்டுருங்க கோயில்பட்டில போட்டு வச்சா விநாயகர் போட்டு வச்சுனா ஓ சரி வாங்கண்ணா மனக்கு ஐயோன்னு பார்த்த பயமா இருக்குது ஐயோ 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 உன்னை பார்த்த பயமா இருக்குது பார்த்தா பயப்படக்கூடாதுமா ஒரே பயம் பயமா இருக்குண்ணா ராசாத்தி வந்தே எண்ணி நம்ம ஏன்டா மேல ஆட மாட்டேங்குது நம்மளுக்கு மேல ஆடாதா கீழதான் ஆடும் ஆமா அது போய் நாங்கள்ல போய் பாருங்க பாப்பாளுக்கு ஆடும் கேட்டு பாருங்க பாத்துக்குள்ள கேட்டு பாரு ஐயோ அம்மா ஐயோ பயந்து ஒரே பேரு நீயா எங்க போலாம் கூட ஓய் நீயா அவன் இந்த மாதிரி பண்றான் நீயா போல கூட நான் தான் கந்தனுக்கு வேலை கொடுக்கல நீ ஏங்க வந்த ஏய் திரும்பி நேரம் உனக்கு வேலை கொடுத்துருவாங்க வர்றா ராசா ராசாத்தி வந்தே எண்ணி அப்பரெல்லாம் கண்முழிச்ச அப்பரெல்லாம் கண்முழிச்சி ராணி ஒன்ன கை பிடிச்ச அப்பரெல்லாம் கண்முழிச்சி ராணி ஒன்ன கை பிடிச்ச ராசாத்தி வந்தே எண்ணி அப்பரெல்லாம் கண்முழிச்ச அப்பரெல்லாம் கண்முழிச்ச ராணி ஒன்ன கை பிடிச்ச அப்பரெல்லாம் கண்முழிச்ச ராணி ஒன்ன கை பிடிச்ச ஒரு டீம் லைட் வச்சிருந்தேன் என்னாச்சு பீஸ் போயிடுச்சு ஐயோ ஏரியா அந்த லைட்டு டீம் லைட் ஏரியா ஒயர் கனெக்ஷன் கொடுக்கல இன்னும் ஏய் ஒக்காட்ட வச்சு நான் போய் கொடு உன் மாதா கிட்ட கொடு உன் சித்தாத்தா கிட்ட கொடு உன் பெரியாத்தா கிட்ட கொடு உன் தங்கச்சி கிட்ட கொடு உன் அம்மா கிட்ட கொடு ஐயோ ஐயோ சரி அடுத்து போ அந்த பாட்டு மாம்பேரி வாயாடி புண்டி நான் பாத்தேன் போனதான் அது அப்படியே சே வாங்க ஏங்க போகுது உனக்கு கண்ணு நான் என்ன பண்ணுதுங்க கண்ணாடி போட்டாலும் தெரியாது மொத்தம் ஒரு குட்டி பையன் போட்டு விட்டாது மாரி என்ன பண்ண வாங்க பூபதி வணக்கம் நீங்க தாய்ந்த வணக்கம் கோடான கோடி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். பொம்பளை கால் பட்டு சிவா சிவ சிவா என்னடா பொம்பளை டேய்? கால் பட்டுது பொமினாட்டி காலில் வேணும் உதவான கம்யூனிட்டி அங்க போய் உதவாங்கம்மா ஓடா உனக்கு அறுப்பு தெரியும் பொம்மை பொண்ணாட்டி யாருமே உனக்கு தெரியுமா உண்மையில
நீ கூட தான் எங்க பொண்ணாடி தொடர்படி அடி வேண்டாம் பச்சா அந்த கம்பு வாங்குவோம் வேற எங்க வாங்க ராசி என் பொண்ணாடிகள் அடி வாங்கினா உன் பாடி தெரிஞ்சுப்பேன் எடுத்து விடு எடுத்து விடுதா நீ அவசரம் எடுத்து விடுங்க ஏய் அது மறடாண்ணா ஒழுங்கா பண்ணு வாங்க சரி போகட்டு விடு சரிம்மா தம்பி இது எப்பேற்பட்ட சபை இது இதா பூ எடுத்து விடுறாங்க பூ எடுத்துச்சேம்மா யாரும் அன்றோம் தம்பி ஏம்மா இது எப்பேற்பட்ட சபை இது மகாலட்சுமி கணேச மகாலட்சுமி ராஜபுர சபை இதோ இருக்காங்களே மாதா பிதா குரு தெய்வம் ஆமா. அந்த தெய்வத்தின் விநாயகர் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம் ஏண்டா என்னுடைய விளக்கம் தெரியுமா விளக்கம் நீ போடு பழுக்கம் எங்க போய் பார்த்தேன் சரி சரி போகட்டு விளக்கம் தெரியுமா ஒன்று விளக்கம் விவரமா சொல்ல வேண்டும் எப்படி ரோகிணி 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 என்று விளக்கமா புரிஞ்சு விட்டது நாளைக்கு அஷ்டமி நாளானி நவமி ஆமா நீ வந்து ரோகிணி ஆமா ரைட்டு கரெக்டா நாளைக்கு அஷ்டமி தான் ரோகிணி ரோகிணி என்று விளக்கமா புரிஞ்சு விட்டது தம்பி உக்ரஜான மன்னனுக்கும் உக்ரவல்லிக்கு பிறகு நாங்க 3 பேரு யாரா தெரியுமா இந்த வடமதுரை ஆண்டு வரக்கூடிய உக்ரஜான மன்னனுக்கும் உக்ரவல்லிக்கும் பிறந்த பிள்ளைகளும் நாங்க 3 பிள்ளைகள் 3 விலைகள் ஒரு ஆணு 2 பொண்ணு ஓ யாரு ஐயா பேர் என்ன தெரியாதா அப்பமே சொல்றாத என் கூட பிறந்தவருக்கா பாரு எங்க அக்கா அவங்க பேரோ தேவகி ஓ தேவகி தங்கச்சி நான் தான் ரோகிணி ரோகிணி ஆமா அந்த அம்மா சொல்லலாம் அவங்க தங்கச்சி ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி சொல்லிட்டு போறாமா ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்பு சரியில்லை ட்ரீட்மெண்ட் எடுத்து வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு அதான் மாசத்துக்கு அதான் 2500 ரூபாய் மாத்திரை சாப்பிடறான்னு ஆமா அவன் கிட்ட என்கிட்ட வந்தா நல்லா இருப்ப வேற ஒருத்திக்கிட்ட போனா அண்ணாமலை கிட்ட போன போயிருப்பேன் நான் உங்ககிட்ட வரேன் தம்பி பா 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 என் பேரு இந்த பேரு பாபான்னு கூப்பிட்டாங்கன்னா மாட்டை கூப்பிடுறேன் சொல்லுமா ரோகிணி என்னடா நினைக்கிறீங்க ஒரு 10 பவுன் எடுத்தா பெரிய பேக் கொடுப்பாங்க கால் பவுன் எடுத்தா இந்த மாதிரி பார்த்து கொடுப்பாங்க அது இவரு முதல்ல சொல்லிட்டாரு இவரு வர்றா அவருக்கே தெரிஞ்சுட்டு இருக்கிறா அந்த வேலை செய்யறது தெரிஞ்சுட்டு சொல்லி தம்பி எங்க அண்ணன் இருக்காரு பாரு யார் தெரியாதா யாரு கஞ்ச பூபதி ஐயோ அம்மா ஆமா ஐயோ அவர் தங்கச்சி அண்ணவருக்கு தங்கை என் பேர் ரோகிணி எங்க அண்ணன் இருக்காரு இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது அண்ணனுக்கு வரக்கூடாது வரமாட்டேங்குது உன் கையில உன் கையில போட்டு போட்டு அடிக்கிறாயம்மா தம்பி எங்க அண்ணன் இருக்காரு கந்தா கண்டா கருங்கல்லு கூத்தாட வேண்டுமா கூத்தாட வேண்டும் எங்க அண்ணனுக்கு என்ன வேலை தெரியுமா ரெண்டு ஓரம் மெத்தே தாண்ட வேலை ஐயோ அப்படி சமைச்சது மெத்த நீங்க தான் பார்த்தேன் நீங்க தான் பார்த்தேன் அப்படியே தாண்டி உங்களுக்கு எங்க அண்ணன் இருக்காரு இந்த மாதிரி
எங்க அண்ணன் இருக்கின்றாரு. குடிப்பதா கல்லு, அடிப்பதா கொள்ளை, எடுப்பதா பெண்களின் கற்பு. 999 பேர் கேட்டுட்டான். நாங்க மட்டும் அவனுக்கு தங்கச்சின்னு இல்லாத இருந்தோம், எங்களையும் பத மாத்துவோம். எப்படியோ அவனுக்கு தங்கச்சியா இருக்கிறோம். நீ புள்ள தச்சாயிடுவேன். ஆமா, அது வேணா உண்மைதான்டா. இவங்க அண்ணனை நம்பவே முடியாது. மூஞ்சி மாதிரி துணி எடுத்து போடுவோம். அது மாதிரி ஆளு எப்பயுமே நான் எனக்கு கச்சேஞ்சில இருந்து நானும் பாக்குறேன். சுடுகாட்டு வயதான் போவோம். இப்ப அந்த அண்ணாமலை மண்டி வயதான் போறோம். ஒரு 9 மாசமா எனக்கு தெரியாது போச்சு. என்னது சொல்ற அதுங்க, என்னது சொல்ற மண்ண வேலைதான் தம்பி. அப்புறம் எதுக்கு நீயே படிச்சு நீயே இருக்கிற சொல்லி விடுறா தம்பி. ஆனா எங்க அண்ணன்னு பார்த்தா யாருமே நாங்க வயதுக்கு வந்து ரொம்ப நாளா வீட்டுலயே இருக்கோம். ஆனா தம்பி எம்மா நாளாதான் வீட்டுல இருக்குது. சரி அம்மா, எம்மா நாளாதான் வயதுக்கு வந்து வீட்டுலயே இருப்பது. மழை போறேன் ஒண்ணுக்கு வருது. எங்க வருது கண்டிப்பா அம்மா நாளைக்கு சிக்கன் ஆகலாம். என் பேர் பக்கன இல்ல தம்பி. வயதுக்கு வந்து ரொம்ப நாளா வீட்டுலயே இருக்கிறோம். தெரியல அப்படி கிடையாது. எங்க அண்ணனை பார்த்தா பெண் கேட்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஆளு கொடுக்கோள் ஆச்சவன். அந்த வீட்டுல போய் பிறந்துருப்பாரு. ஆமா, என்ன பண்றது, அது நேர்வா. சரி, அப்படி இருந்தாலும் இன்னைக்கு அக்காவை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும். அக்கா உள்ளார வேற ஆள் கூட மாவு ஆட்டுது. மாவு ஆட்டுதா? சேத்தனார் வந்துருங்க. நான் கேட்டேன் வாடி வாடாஜே. என்னுடைய பட்டு சேலை இருக்குது. போறான். ஆமா, தாலி கட்டி எங்க போற? ஆமா, உங்க அக்கா வீட்டுக்கு தூரம். நேரம் வந்து என்ன காரியமா இருக்கும்? உங்க அக்கா வெளியே வந்துச்சு. ஐயா, நீ பாத்தியா? நீ நான் தான் தொட்டு வந்தேன். வீடலாம் வந்துட்டாளா? பாப்பா சின்ன, நீதான் சூப்பர். உங்க பாப்பா வந்து சின்ன சின்ன அவங்க ஒழுங்கா பேச மரியாதை பேச அதிகம் பேச விட. சரியப்பா. சரி, அம்மாவுக்கு 8 வயதா? 8 வயதா? காட்ட மாட்டேங்குது ஒரு நாளைக்கு. இதே எடுத்து போடுறேன். போறானே போடுவாங்க. அக்கா கருத்து முன்னாடி 8 வயதா? வாங்க மாமா கிட்ட வாங்க. ஆமா, இல்ல கைத்துல என்ன போட்டுக்கிறீங்க? என்னடா பொம்பளை கட்ட தாலி எடுக்குது? அது அங்கிருந்து வந்தது அது மாதிரிதான் இருக்கும். ஐயோ, இப்பதான் தாலி கட்டிக்கிறாங்க. நல்லா அறுத்துருவேன். சரி சரி, ஏமா அக்கா பாத்தியா? அப்பா அக்கா எப்படி இருக்காங்க? வாங்குறாங்க. உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க அவுத்துறாங்க. நீங்களே கீழே இருக்கும். நீங்க அவ்வளவு பாருங்க, எவ்வளவு பாக்குறேன். பருந்து போட்டு வராங்க. அது 1500. இது 5000.
அவன்டா வர்றா மாட்டு தரவாளி அடங்குது படிச்சோட விட படி போன தேட பையன் என்னவரா யாங்கிட்ட வச்சுக்காங்க அவங்கிட்ட வச்சுக்காங்க ஓ அக்கா தங்கை ரோகிணி வாடியம்மா தங்கையானே போய் இந்த போட்டுகளை தூக்குறானாக்கா போய் எங்க போய் தூக்குறோம் அம்மா தானே மொட்டையை தூக்குறாங்க கைத்துல வரல பாபாவுக்கு குடு போற புள்ள அப்பா ரோகிணி அக்கா அம்மா அடி அன்பே என்ன சொல்லுடா என் பாதம் மணிந்து உனக்கு வாழ ஆசீர்வதித்தேன் உங்க சித்தரை பாக்கியம் என்ன என்ன மாமா இன்னைக்கு அழைத்த காரணம் என்ன அழுத காரணமே ஆமா எம்மா ஓ ரோகிணி ஓ நம்ம அண்ணன் கஞ்ச பூபதி கூப்பிடுக்காது நான் என்ன பேசுறேன் வேலை எங்க அண்ணுக்கு பிடிக்காது நீ கொஞ்சம் பேசுனா சின்ன பொண்ணு நீ பேசுனா கொஞ்சம் அடங்குவாரு யாரு அவனா ஆமா அவன் சின்ன பொண்ணு ஏறி விழுந்துருவான் அவன் ஏய், ஆமா பாபா 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 போய் வாங்க கூடாதுன்னு எண்ணி கூட சேர்த்து போறியா? பின்ன நான் மட்டும் போய் வாங்கட்டா இவனுக்கு சரியான என்ன மட்டும் பாரியம்மா நான் மட்டும் மாடி போய் வாங்க முடியும் பாபா தேடுது ஏய் ஏன் அதை பாக்குறா எம்மா நேரம் எண்ணி கூட்டு வருவாங்க அங்க போய் பொம்மை நிக்குதா அண்ணா அண்ணா அண்ணா
உன்னை குடிச்ச அண்ணன் மாமனா இல்லையா பூவே எல்லாத்தையும் பண்றான் அண்ணன் என் பாதத்தை விடுவீங்களா என்ன நினைக்கும் சுகமாக வாழ்ந்துரு அண்ணன் பார்த்து ஒண்ணு கேட்கலாம் ஒண்ணு கேட்கறது என்ன வார்த்தை கேட்கலாம் என்ன அண்ணா அண்ணா எதுவித அப்படி கேக்குறீங்க எதுக்காக கூப்பிட்டேன் திருமணம் செய்ய வேண்டி அப்ப திருமணம் எனக்கு கிடையாது உங்கள் இருவருக்கும் தான் அப்ப சந்தோஷம் ரொம்ப அருமையான சந்தோஷம் கல்யாணம் சொல்லிட்டாரு நம்மளுக்கு கல்யாணம் அண்ணா ஒண்ணு என்னடி ஆனா ஒண்ணு அண்ணா நீங்க யாருக்கோ என்னைக்கோ அதுக்க அம்மா அடிப்பட வைக்கிறீங்க அம்மா எங்க அண்ணன் தான் சொல்ல மாட்டாரு யாரா மாப்பிள்ள மாப்பிள்ள யார் தெரியுமா மாப்பிள்ள சூப்பரா இருப்பான் எப்படி இருப்பாரு மாப்பிள்ள எப்படி இருப்பாரு மாப்பிள்ள நான் உங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ள இந்த உலகத்திலே சத்தியமா சீமா நடிக்கிறாங்களா அவரோட பெரிய அருமையான இருப்பா அருமையான முகம் அருமையான கையில இருப்பாரு மாப்பிள்ள பார்க்காம நாங்க எப்படி கல்யாணம் தெரியுது யாருன்னு கேக்குறீங்க அதானே
வசுதேவர் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை. அண்ணா என்ன முத்தடிக்கு நில்வானா சமானா ஒரு தவப்பனை போய் பிள்ளை கட்டிக்கலாமா? என்ன இது தப்பு? உனக்கு குருனா எங்களுக்கும் குருதான். குரு என்றால் எனக்கும் குரு. கட்டிக்க முடியாது. நம்ம தந்தைக்கு மந்திரி, தந்தைக்கு மந்திரி, உனக்கும் குரு, குரு எனக்கு எங்களுக்கும் குருதான். ஆமா. ஒரு குருவை போய் கல்யாணம் செய்து சொல்லியே நாங்க செய்துக்க முடியாது. கட்டிக்க முடியாது. அப்படியா? எப்படி ஆச்சாலும் கட்டிக்க அங்கல் 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 இங்க 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 இந்த இடத்துல ஆமா ஏத்திக்கிட்டியா? ஆமா ஆமா கை வச்சு பாக்கலாம். என்னைக்கு இருந்தாலும் போக போறோம் நம்ம கையில இல்ல ஐயா. தமாசு வளர்றா கட்டிக்க முடியாது. அடிவாங்க உனக்கு போட்டு கடிகார போவா அண்ணத்தோட மாப்பிளை கட்டினா போவா கட்டிக்கார போன நல்லா டைம் மகாராஜா நம்ம தங்கிச்சு நம்ம பேச்சு கேட்கல எதுக்கு ஆடி இவனுங்க சரி வராது கட்டிக்க முடியாது. ரெண்டு பேரும் கட்டி முடியாத போங்க கல்யாணம் பண்ணு சொல்லி பார்த்தேன் கேட்கல. ஆமா இவளை இப்படி அடிக்க கூடாது. படிக்க வச்சு அவன் ஊத்தி குடுக்குறான் பாரு. அவன் ஒருத்தன் அவன் கூட்டி வச்ச பையன் அதேதான் என்ன ஒரு சாராயம் என்னது என்னதுடா? இதுதான் பட்டு சாராயமா? ஆமா எங்க போய் வாங்க கள்ளக்குறிச்சி பாய் பரவாயில்ல 10 லட்சம் கிடைக்கும். இவனே காய்ச்சல் சிமாசனம் போட்டு சிமாசனம் போட்டு குடிக்க உட்காந்தா எல்லாம் குஷ்டி பேசி குடிங்க கலை பூசல என் பேர் பூபதி கடி சரக்கு பாட்டிலு மகாராஜா கம்முங்க கலை கலை சொல்லமா அது அவன் தேவையா பையனா வாடியே ஆகாது மகாராஜா. அது தேவடைய பேசி கேட்க மாட்டாங்க. பாரு எடுத்து தேவையா அண்ணன் ஆச்சு
சரி தங்கச்சி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ஏய் ரப்பு ஊத்துறா போத யாராதுடா இல்ல மகாராஜா ஆ. ஏய் எனக்கு எங்க அண்ணனுக்கு ஒண்ணு பத்தாது நான் 2 பேரும் வரட்டா ஏடியா நேத்தி அத குடுத்துட்டா என்ன ஆவா ஊத்து ஊத்து மகாராஜா அதுக்கு குச்சி போய் பாருங்க கலகாத்து ஏய் நான் பாக்காத சாராயமா அப்படி போதே நீ சாப்பிடு சைலன்ஸ் ஏய் பேசாதேம்மா போதே மகாராஜா வாங்க வா உட்கார் 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 வா உட்கார் போதே மகாராஜா அந்த தேவடைய பேசி கேட்க மாட்டேன் குடிச்சிருக்கேன் மகாராஜா தொட்டுக்கான வாங்கிடா சூப்பர் மருந்து இருக்குது சைடிஸ் என்னது ஏன் தலை முந்து பாருங்க நீ ஏடா ஏன்டா ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க நீ உருகல வாய பயத்தை நான் சாப்பிட்றாளா ஏய் இருறா இருறா டிபிக்கல மகாராஜா நீரோ சாப்பிட்ற நீ மோள சாப்பிட மாட்டேன் உங்க முன்னாடி எப்படி சாப்பிட நீ சாப்பிடு மரியாதைடா மகாராஜா மரியாதை இல்ல சத்திகண்டநல்லூர்ல ஒரு ஆள் கூட வந்து ஏன் மகாராஜா தெரியாது நீங்க சொல்லவே மாட்டேன் உங்களை பார்த்தா நீங்க கத்துக்கணும் இந்த ஊர்ல நீ தான் கத்து கொடுக்குற மகாராஜா நீ சாப்பிட்ற நீ சாப்பிட மகாராஜா மரியாதை மரியாதை மனுஷன் போதுண்டா எம்மா பாணி மிச்சுக்கிறான் அழக மயிறு தொண்டை ஏன் தொண்டை அடக்குதா மாட்டா கலக்கா சாராயம் தொண்டை கரகரம் இருந்தா ஆமாடா குச்சி மரப்பா சாப்பிடுங்க ஏய் இஞ்சி மரப்பா சரி சாப்பிடலாம் ஒரு மகாராஜா நம்ம தங்கச்சிங்க என்னதான் அடங்க மாட்டேங்குது அந்த தேவடி ஆளுவ என் பேச கேட்க மாட்டாளுவே டேய் நீ சாப்பிட்றா நீ சாப்பிட்றா எப்படி உங்க முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஏய் போதே மரியாதை மனுஷன் தான் போ சாப்பிட்றா நீ சாப்பிட்றா சாப்பிடு நீ கூட அந்த தேவடாவோட தான் பேச கேட்க மாட்டேன் நீ கேள்வா சாப்பிடு மகாராஜா என்னதான் அப்புறம் உங்க வந்து உங்க முன்னாடி எப்படி நான் குடிக்கிறேன் போதே புறா உங்க முன்னாடி எப்படி டேய் நீ குடுறா நீ கூட நீ சொல்லி அப்படி தப்பா நாய் நீ மாட்டேன் நீ குடி அந்த தேவடாவுல என் பேச்ச கேட்க மாட்டான் குடுறா நீ குடுறா பேசலாம் அந்த தேவடாவுல பேசலாம் குடுறா நீ குடுறா உங்க முன்னாடி நீ எப்படி நீ குடுறா என்ன இருந்தாலும் உங்க மந்திரி நீ குடுறா டேய் குடுறா என்ன இருந்தாலும் நீ குடுறா மரியாதை என் முன்னாடி குடி பாத்தியா ஆமா மரியாதை தங்கச்சிங்க ஏய் ஏய் யாரா டேய் இதெல்லாம் எடுங்கடா போதே ஏய் எவடா பூமி ஆட்டுறவா அந்த தேவடாவளியா பேச கேட்க மாட்டான் போடா டேய் டேய் கம்சா என்னடா ஏன்டா பூமி ஆட்டுற டேய் போடே போடா டேய் அந்த தேவடாவள டேய் கம்சா டேய் கம்சா ஏய் போதே டேய் கம்சா என்னடா சின்ன ரோகிணி விட்டுறான்டா அந்த தேவடா முடுற தேவையா ஆமா அந்த தேவடியா வர அதிகமா போன் பேசுறாடா ஆமாடா டேய் என்னடா நேத்து ஒண்ணு கேட்டா கொடுக்க மாட்டேன் தேவடா ஆமாண்டா ஏய் நான் காலைல கேட்ட குஸ்தா டேய் ஏய் கம்சா போடா டேய் கம்சா
பெரிய தங்கச்சி ஆனா ஒரு நாளைக்கு நான் அவளை ரேப் பண்றேன். அண்ணன் பேசி கேட்க மாட்டேன். தேவையா முட்டை நானே நம்பர் கொடுத்து நானே கூட்டி வைக்கிறதா இருக்கிறேன். அடிக்கடி எனக்கு தெரியாம போன் பேசுறாடாவா. ஆனா அந்த தேவையா கம்சா ஒரு பையன் இந்த ஊர்ல ஒரு பையன் இந்த சத்து கண்டால ஒரு பையன் நம்மள ஆட்டி பார்க்க முடியும். நானும் தங்கச்சி சம்பாதிச்சேன். என் அமீர் தான் போயிட்டான். என் தங்கச்சி போனா நம்ம மகாராஜா தங்கச்சி வாய நான் ஆசைப்பட்டேன். அதை தேவையா முட்டுங்க அவங்க போன் பேசுறாள். போன் வந்தது வாய தேவையா முட்டா சொல்றது கல்றாரு. யாரா நீ கட்டல போடா சரி கம்ச எங்கேயே போயிட்டு இருக்கிறான். சரி நான் அவங்க மூத்திரம் விடும் மேல விட்டுருவேன். எல்லாத்தையும் பேச மாட்டேறியே கஷ்டமானவே மாட்டாங்க. கஷ்டம் ஒண்ணும் ஆயிரப்பா ஏன்பா அந்த தங்கச்சி சரியில்லை. தேவட போய் மகாராஜுக்கு வாங்கி கொடுத்து அந்த தேவட போய் எங்க போனான் தெரியல. சரி எனக்கு வருது மூத்திரம் விட்டாட்டி கல்யாணத்துக்கு கட்டிக்கிறேன் வாங்க முடியாது. ஐயோ என்ன என்னடா பண்ணீங்க? கட்டில் வந்து அஞ்சு நிமிஷம் என்னடா பச்சை எடுத்த நாய் மாதிரி அலையிறாரு. நாய் பீச்சு நீ மாப்பிள்ளை பார்க்கணும். ஆமா உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் போட்டு மாப்பிள்ளை பார்க்கணும். ஆனா மாப்பிள்ளையாவது கண்ணுல காட்டிடணும். அது நம்ம ஒரே ஓட்டமா ஓடி குருநாதர் வசதி அவர் இருந்தா கூட்டவும் வசதி அவர் இருப்பா.
வாழ